Hello friends, welcome back to Ramya Samayal. இன்னைக்கு நாம எந்த குக்கிங் வீடியோவும் பார்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம கிச்சன் டூரை தான் பார்க்க போறோம். நான் என்னென்ன திங்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனதும் ரைட் சைடில் பாத்திரம் எல்லாம் அடுக்கி வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கும். பிளேட்ஸ், கிளாஸஸ், கப்ஸ், கிண்ணம் இது எல்லாமே இதில் அடுக்கி வச்சுருப்பேன். இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நான்ஸ்டிக் குக்வேரில் யூஸ் பண்ணுற கரண்டிங்கெல்லாம் இருக்கும். உட்டுது, பிளாஸ்டிக் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ ரோல், அதுக்கு அடுத்து கார்ன்ஃப்ளவர், இது டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுற ராகி மால்ட், இது சோயா சங்க்ஸ். இது மூணுத்தையும் இங்கே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நான் ஒரு 4 இயர்ஸாக இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடிய கப்ஸு, பவுல்ஸ், கிளாஸஸ், பிளேட்ஸ் இது எல்லாமே இதில் இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியாக ஆக்சசபிளாகவும் இருக்கும். அந்த பாத்திரம் கவுக்கிற ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கீழே பாட்டமில் குடிக்கிற தண்ணி வச்சுருக்க பானை இருக்குது. அரிசி டப்பா, அதுக்கு பக்கத்தில் ஸ்டீல் கரண்டி, ஜல்லி கரண்டி இதெல்லாம் வச்சுருக்கிற ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இது குக்கரோட கேஸ்கெட். அப்பப்போ எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடும், அதனால நான் இங்கே வச்சுருக்கேன். இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கரண்டிங்களெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஹேண்டில் பெருசாக இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கும், ஹேண்டில் சின்னதாக இருக்கிறதெல்லாம் அந்த பாத்திரம் ஸ்டாண்டில் மாட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இருக்க ஸ்லாபில் ஸ்பூன் ஸ்டாண்ட், ஃப்ளாஸ்க், மிக்ஸி இதெல்லாம் வச்சுருக்கேன். இது பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸி. இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் அன்றைக்கி என்ன சமைச்சிருப்பேனோ அதை எடுத்து வச்சுருவேன். சமைச்சு முடிச்சுட்டு எப்போவுமே இங்கே எடுத்து வச்சுருவேன். நாங்கள் சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம், அதனால் இங்கே அரிசி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வீட்டில் சுண்டக்காய் குழம்பு பண்ணியிருக்கேன், அதையும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானம் சாப்பிடும்போது ஆம்லெட் எதுனா கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே உப்பு ஜாடி வச்சுருக்கேன். உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். அந்த பேஸ்கெட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற கத்தி, சிசர், அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு பென், ஒரு பென்சில் இதெல்லாம் வச்சுருக்கேன். நான் இந்த கத்தி தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து மரச்செக்கு கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் இது ஒரு பெரிய சைஸ் கத்தி வச்சுருக்கேன் மீட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு இது வைக்கிறதுக்கு கரெக்டாக பாக்ஸ் எதுவும் இல்லை, ஸோ அதனால் இதில் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே என்னோடய மைக்ரோவேவ் இருக்குது. இது கன்வென்ஷன் மோட், கிரில் மோட், மைக்ரோவேவ் மோட் எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 5 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபில் அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். இதில் கடுகு, சீரகம், உளுந்து அதெல்லாம் இருக்கும். இந்த அஞ்சரை பெட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். இது கீழே அடியில் கொட்டியிருந்தது, இதுவும் யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த அஞ்சரை பெட்டியில் மசாலாலாம் வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் வெந்தயம், இது வெறும் மிளகாத்தூள், இங்கே தனியாத்தூள் இருக்கும். இது நார்மலாக சாம்பார் தாளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகிடும். இது பிரியாணி, குருமா அந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது இந்த மசாலா டப்பா யூஸ் பண்ணிப்பேன். அஞ்சரை பெட்டிக்கு பக்கத்தில் இந்த 3 பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே செராமிக் கப்ஸ்.
இது வந்து மாடுலர் கிச்சன் இல்லை, ஸோ இதுக்குன்னு தனியாக கம்பார்ட்மெண்ட்டோ கேபினெட்டோ எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நான் இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இதில் இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாம். எதனா பாக்ஸில் போட்டு மேலே வச்சுட்டோன்னா எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்ததாக இந்த பாக்ஸில் ஜூஸ் கிளாஸஸ் இருக்குது. 2 உடஞ்சிருச்சு. நம்ம யூஸ் பண்ணனாலும் சரி, இல்லை கெஸ்ட்ஸ் வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹேண்டியாக கிட்ட இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக இந்த கப்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கிற பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறதுனால ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வர்றதில்ல, நல்லா எப்போவுமே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இந்த கிச்சன் ஆர்கனைசர் ஸ்டாண்ட் இருக்குது. இது 2 ஸ்டாண்ட் நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஜாயின் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ், பாக்ஸஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்களா இங்கே ப்ரெஷர் குக்கரோட விசில் வச்சுருக்கேன். அடுத்ததாக மஞ்சப்பொடி, இட்லி சோடா, பெருங்காய டப்பா, கல்பாசி, இது எப்போனா ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், அஜினமோட்டோ, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் அதுக்கு பக்கத்தில் கோகோ பவுடர். நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதில் இந்த கோகோ பவுடர் தான் யூஸ் பண்ணேன். இது சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டில். அப்புறம் இதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு வச்சுருக்கேன். இதில் நெய் வச்சுருக்கேன். இதில் வத்தல் அதுக்கெல்லாம் போடுறதுக்கு நம்ம சாம்பார் மிளகாத்தூளில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வேறு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது சாக்லேட் ஸ்ப்ரெட். அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா மரச்செக்கு விளக்கெண்ணெய், அப்புறம் இது மரச்செக்கு நல்லெண்ணெய். அதுக்கு பின்னாடி இருக்கிறது வெனிலா எசன்ஸ். அதுக்கு பின்னாடி இருக்கிறது நான் வீட்லேயே செய்கிற ஹெர்பல் ஹேர் ஆயில். இது ஆல்ரெடி ஒரு பாட்டில் வெளியில் இருக்குது, ஸோ அதனால் இது இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மைக்ரோவேவோட ஒயர் வந்து இங்கே ஸ்விட்ச் போர்டு வரைக்கும் ரீச் ஆகாது. ஸோ அதனால் அதை இங்கே போட்டு இதில் மைக்ரோவேவ் ப்ளக் போட்டு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்க ரேக்கில் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். உடைச்ச கடலை, தூள் உப்பு, இது காஞ்ச மிளகாய், புளி, வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இது ரோஸ்டட் பாதாம், அப்புறம் இது வந்து டீ தூள், இது நாட்டு சர்க்கரை, இது நார்மல் ஒயிட் சுகர். அப்புறம் இதில் வந்து இட்லி மிளகாய் பொடி இருக்கும், இப்போ காலி ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் இருந்தது அந்த குட்டி டப்பாவில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். அரைச்சப்புறமா இதில் ஃபில் பண்ணிப்பேன். துவரம்பருப்பு, இது வேர்க்கடலை. ஆக்சுவலாக நாங்களாம் எங்கள் இதை கலக்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம். கடலைப்பருப்பு, இது தோல் எடுத்துகிட்டு அந்த முழுசாக இருக்க உளுந்து, இட்லிக்கெல்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கெட்டி அவல் சித்ரானம், அவல் உப்புமா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வறுத்து வச்ச பயத்தம்பருப்பு, இது பவுடர்ட் சுகர், சர்க்கரையை மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகு, சீரகம், லவங்கம் அதெல்லாம் இதில் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 1/4 kg அப்படி வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அஞ்சரை பெட்டியில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொட்டி வச்சுட்டு மிச்சத்தை இதில் ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே வச்சுருப்பேன். அங்கே காலி ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து எடுத்து ஃபில் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து இது வந்து ஃபில்டர் காஃபி பவுடர், இது ஜீரக சம்பா அரிசி, இது த்ரிஃபலா பவுடர், இது பிரியாணி இலை, அப்புறம் கடுகு இதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன் கவரில் போட்டு. இது வந்து அகர், இது வந்து மசூர் தால். இது வந்து சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் ஃபேஸ் பேக்கெல்லாம் இதில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேன் ரிமூவிங் ஃபேஸ் பேக் எஸ்பெஷலி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதோட ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு மேல் ஷெல்ஃபில் பிரியாணி குக் பண்ணுற குண்டா வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 1 kg அப்படி குக் பண்ணோம். அப்புறம் இது வந்து ஒரு 2 kg பிரியாணி செய்யலாம் இதில். அதுக்கடுத்து ஒரு ஹாட் பாக்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா தேன், மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் மரச்செக்கு கடலை எண்ணெய்லாம் ஸ்டாக் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இங்கே கார்னரில் இங்கே கீழே இருக்க பாக்ஸில் வந்து ப்ரௌன் சுகர் இருக்குது. இது குக்கீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே மொத்தமாக அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள்லாம் அதில் இருக்கும். இதிலேருந்து தான் அந்த பாக்ஸுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். இப்போ காலி ஆகிடுச்சு, திருப்பி அரைக்கணும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை அரைக்கும் போது ஒரு வீடியோ போடுறேன்.
அதுக்கு பக்கத்தில் இந்த பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர், அப்புறம் எப்போயாச்சும் ரேராக யூஸ் பண்ணுற குக்கரோட விசில்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமாக ரப்பர் பேண்ட் இருக்குது. அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ் கிச்சனில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏதாச்சும் மசாலா பேக்கெட் அதெல்லாம் நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து அதுலேயே ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோன்னா நல்லா சேஃபாக கொட்டாமல் இருக்கும். நான் வந்து இங்கே ஸ்லாப்லலாம் நியூஸ் பேப்பர் ஷீட்ஸ் அதெல்லாம் எதுவும் போடுறதில்ல. எனக்கு இதுவே ஈஸியாக ஃபீல் ஆகுது. க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட் சோப் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிட்டாலே நல்லா க்ளீன் ஆகிடுது. ஸோ அதனால் நான் பேப்பர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டீல் கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இட்லி அரிசி இருக்குது, அப்புறம் இதில் சாப்பாட்டு பச்சரிசி இருக்குது. நான் ரெகுலராக புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயாச்சும் கெஸ்ட் வரும்போது அவங்களுக்கு புழுங்கல் அரிசி பிடிக்காது அப்படின்னா அந்த டைமில் இது யூஸ் பண்ணிப்பேன். இதில் பாஸ்மதி அரிசி இருக்குது, இதில் காஞ்ச மிளகாங்க இருக்குது, செம்மண் மிளகா, நீட்டு மிளகா, அப்புறமா பியாடிக்க மிளகா, அதெல்லாம் இதில் தனித்தனியாக கவரில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ரோஸ்டட் சேமியா. இந்த ரோஸ்டட் சேமியா பார்த்தீங்கன்னா பாம்பினோ, எம்டிஆர் அதிலலாம் வருது. ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக வரும் இதில் நம்ம குக் பண்ணும்போது. அதே சமயம் பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, குழையாமல் நல்லாயிருக்கும் பாயசம். அப்புறம் இதுக்கு பக்கத்தில் பேக்கெட்டில் ஓப்பன் பண்ணாமல் இருக்க புளியோகரை பவுடர், அப்புறமா மஞ்சள் தூள் அதெல்லாம் இதில் இருக்கும். இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் கண்டெய்னர்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு அதெல்லாம் ஒரு 3 kgs 4 kgs அப்படி வாங்குவோம் இல்லைங்களா. சின்ன பாக்ஸில் கொட்டினதுக்கு போக மிச்சம்லாம் இதில் வந்து கவரில் போட்டு வச்சுருப்பேன். அப்படியே இது எல்லாத்துலேயுமே வேறு வேறு ஐட்டம்ஸ் இருக்கும். இதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இதில் வந்து மைதா, பெரிய டீ பேக்கெட் அதெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் இதில் வந்து வத்தல், அப்பளம் அதெல்லாம் இதில் வச்சுருப்பேன். பார்க்கலாம் பாருங்கள், அப்பளம், வத்தல் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். அங்கேயே வச்சிடலாம். லாஸ்ட் பாக்ஸில் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, சர்க்கரை அதெல்லாம் வந்து மொத்தமாக வச்சுருக்கேன். எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் இங்கே இருக்க அந்த பாக்ஸஸில் கொட்டின்னு மிச்சத்தை வந்து இதில் கவரில் கட்டி அப்படியே இதிலேயே வச்சுடுவேன். லைட்டர் எப்போவுமே இங்கே தான் வச்சுருப்பேன். இங்கே கேஸ் ஸ்டவ் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால இப்படி எடுத்து இப்போ டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயே வச்சிடலாம். இங்கே மைக்ரோவேவ் பக்கத்தில் தான் நான் ரெசிபி ஷூட் பண்ணும்போது அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணோம் அதெல்லாம் இங்கே கப்ஸ் வச்சு சொல்லுவேன் இல்லையா, அதெல்லாம் இங்கே தான் பண்ணுறது. இங்கேயே பக்கத்துலேயே கேஸ் ஸ்டவ். இங்கே கேஸ் ஸ்டவ்க்கு மேலேயே ஜன்னல் இருக்குது. நல்லா வெளிச்சமாக இருக்கும். இங்கே லைட்டே தேவையில்லை பகலில் எல்லாம். பின்னாடி வந்து யூட்டிலிட்டி இருக்குது அந்த பக்கமாக. கேஸோட சிலிண்டரும் அந்த பக்கமாக தான் இருக்குது. இங்கே கேஸ்லேருந்து இங்கே பக்கத்தில் சிங்க். இந்த சிங்க் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் 2 டேப் இருக்குது, குழா தண்ணி. இது வந்து போர் வாட்டர். கேஸ் ஸ்டவ்க்கு கீழே இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாம் வச்சுருக்கேன். குண்டா, கடாய், ப்ரெஷர் குக்கர், அப்புறம் பெரிய சைஸ் தாம்பாளத்தட்டு இதெல்லாம் கூட இங்கே தான் வச்சுருக்கேன். கிரைண்டர் கூட இங்கே தான் வச்சுருக்கேன். மாவு அரைக்கும் போது ஸ்லாப் மேலே வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி காய வச்சு இங்கேயே எடுத்து வச்சுருவேன். இதுக்கு இந்த பக்கமும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், ஸ்நாக்ஸு, லெஃப்ட் ஓவர் ஃபுட் அந்த மாதிரி எது வேணாலும் இதில் போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாமே செட் கண்டெய்னர்ஸ். ஒன்றுத்துலேயும் 4 பாக்ஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஸ்பேஸ் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணும். அப்புறம் இது மிக்சியோட சின்ன ஜார். அப்புறம் இது ப்ரீத்தி ஜோடியாக்கோட அட்டாச்மெண்ட்ஸ், பிளேடு அதெல்லாம் இதில் இருக்குது. இது ப்ரீத்தி ஜோடியாக்கோட ஜார்ஸ், ஜூஸர், அப்புறம் ப்ரொசஸர் அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இது இட்லி குண்டா, அப்புறம் ஜல்லடை, பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அப்புறம் கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரே இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா
இந்த பேஸ்கெட்டில் டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் வச்சுருக்கேன். சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதில் தோசை தவா அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே செராமிக் பிளேட்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிளேட் ஸ்டாண்டில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட். வெங்காயமும் பூண்டும் ஒரு ட்ரேலையும் உருளைக்கிழங்கு தனியாகவும் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வெங்காயத்து கூடவே போட்டால் சீக்கிரமாக முளைச்சிக்கும், அதனால் அப்படி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து இது வந்து கோதுமை மாவு. இது நம்ம திரட்டும் போது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாவு வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் உடன் கட்டிங் ஷீட். நான் சப்பாத்தியும் இதுலேயே திரட்டிப்பேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் ஒரு குட்டி உரல் இருக்குது. அரிசியை குக் பண்ண வச்சுருக்கேன், பாயில் ஆகிட்டுருக்கு. டஸ்ட்பின், கேஸ் சிலிண்டர் அது எல்லாமே வெளியில் இருக்க யூட்டிலிட்டியில் தான் இருக்குது. கிச்சன் உள்ள அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக வெளியில் யூட்டிலிட்டியில் கேஸ் சிலிண்டர் இருக்குது. அதிலேருந்து ஒரு பைப் கனெக்ஷன் மூலமாக தான் இங்கே வந்து கேஸ் சப்ளை ஆகுது குக் பண்ணுறதுக்கு. சிங்க் பக்கத்துலேயே யூட்டிலிட்டிக்கு போகிற டோர் இருக்குது. இதுதாங்க எங்களோட சின்ன கிச்சன். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோட இந்த கிச்சன் செட்டப்பும் இதே மாதிரி தான் இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. அப்பப்போ தோணும்போது சேஞ்ச் பண்ணிவிடுவேன். வேறு இடத்துல வேறு திங்ஸ் வச்சு சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுவேன், இல்லை அதையும் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ஃபர்ட் எப்படியோ அப்படி தான் நம்ம கிச்சன் அரேஞ்ச் பண்ணிக்கணும். பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றதுக்காக அன்கம்ஃபர்டபுளாக செட் பண்ணிக்கணுன்னா அதுக்கப்புறம் குக் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. நமக்கு எப்படி இருந்தால் ஈஸியாக இருக்குமோ சமைக்கிறதுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிச்சனை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குக் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.